வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏன் முகத்தை மூடி இருந்த அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் பக்கத்தில் கடுமையான பனிமூட்டம். இந்த பனிமூட்டத்தினால உடல் உபாதைகள் வருகிறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் அமர்ந்திருக்கின்ற இடத்தள்ளி ஒரு 1.5 கிலோமீட்டரில் குப்பை கிடங்குகள் இருக்கிறது. அந்த குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பிரிக்கப்பட்டு அவையெல்லாம் அரைக்கப்பட்டு எரிபொருளாக மாற்றப்படுகிறது. இப்படி அரைக்கின்ற தருணத்தில் துர்நாற்றமானது வெளியேறுகிறது. இந்த பகுதியில் அடர்த்தியான பனிமூட்டம் இருப்பதனால அந்த துர்நாற்றம் மொத்தமாக காற்றில் கலந்து விடுகிறது. இப்படி காற்றில் கலந்து போய் விடுவதனால தொண்டை எரிச்சல் ஏற்படுகிறது, மூக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. இரண்டாவது, இந்த துர்நாற்றத்தின் மூலமாக ஆஸ்துமா கூட ஏற்படும் போல் இருக்குது. இந்த பகுதி மக்களை கொண்டு போய் நம்மெல்லாம் ஆய்வு செய்தோம் என்றால் நிச்சயமாக பல பேருக்கு இந்த மாதிரியான ஆஸ்துமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குப்பைகளை பிரிப்பதற்கான தொழிற்சாலை அமைச்சிட்டாங்க. ஆனால் அந்த தொழிற்சாலை என்னவோ இயங்குது. ஆனால் அதை பராமரிக்கணுமில்ல, சரியாக பராமரிப்பது கிடையாது. அப்படி சரியாக பராமரிக்காத காரணத்தினால ஏகப்பட்ட குப்பையினுடைய துகள்கள் பார்த்திங்கன்னா காற்றில் பரவுகிறது. அது உடலில் பல்வேறுபட்ட உபாதைகளை ஏற்படுத்துகிறது. நல்ல இயற்கையாக இருந்த இடம்தான் இது. என்ன பண்ணுறது, மனிதன் மக்கள் தொகையை பெருக்கிக் கொண்டே இருப்பதனால இட நெருக்கடியை விட பார்த்திங்கன்னா அவன் பயன்படுத்துகின்ற வேஸ்ட்டு பொருள் என்பது சொல்லவே தேவையில்லை. நினைக்கிற இடத்துல போட்டு போகிறான். நினைக்கின்ற பொருளை பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிக்கிறான். மொத்தமாக நம்முடைய பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது இந்த மாதிரி வேதனையாக நிற்குது. ஏன்னா கண்ணிலையும் தண்ணி வரும், வாயிலையும் எச்சி ஊறும், மூக்கில் சொல்லவே தெரியல. இந்த புகையினுடைய துகள்கள் அத்தனையும் ஏறிக்கொள்ளும். வீட்டுக்கு போய் நல்லா முகத்தை சோப்பு போட்டு கழுவுனாவும் மூக்கையும் கழுவுனாதான் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த பனிமூட்டமும் அதிகரிச்சிச்சுன்னா இந்த மாதிரி வேதனைகள் வரும். எப்போது தான் தீர்வு காண போகிறாங்களோ தெரியல. வெளியேறுகின்ற குப்பை துகள்களை தடுப்பதற்கும் துர்நாற்றத்தை தடுப்பதற்கும் நம்ம 1.5 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துருக்கோம். இதுக்கே பயங்கரமாக நாறுதுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியலப்பா. திராவிட மாடல் ஆட்சியானது மாற்றத்தை கொண்டு வரேன், முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை நாசப்படுத்தினது தான் மிச்சங்க. மரங்களையும் அழித்தாங்க, மலைகளையும் உடைச்சாங்க, மணலையும் அள்ளி விற்றாங்க. என்ன பண்ணுறது, தேர்தல் நேரத்தில் காசுகளாக கையில் வரப்போகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தொகுதிகளை குறைத்து கொண்டால் மட்டுமே கூட்டணி, இல்லை என்றால் வெளியேறுங்கள் அதிரடி காட்டியிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் சர்வே எடுத்திருக்கின்றார்கள். அந்த சர்வேயில் வந்திருக்கின்ற முடிவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் இல்லை என்றாலும் கூட திமுக வெற்றி பெறும் அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியின் காரணமாக வருகின்ற கூட்டணி கட்சிகள் இடத்தெல்லாம் திமுக தொகுதிகளை குறைத்து கொள்ளுங்கள், நம்மளுடன் புதிய கட்சிகள் வரப்போகின்றன, புதிய கட்சிகள் சேர்ந்து இருக்கிறது, எல்லோரும் அரவணைக்க வேண்டியதாக இருக்குது, தொகுதிகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் யாரும் குறைத்து கொள்வதாக தெரியல. உடனடியாக செய்தியை பார்த்திங்கன்னா லீக் செய்து விட்டார்கள். இன்றைக்கி ஊடகத்தில் பிரதான செய்தியை அது மட்டும்தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் 170 164 தொகுதிக்குள்ளாக போட்டியிட போகுது அப்படின்ற செய்தியை கசிய விட்டுட்டாங்க. இந்த செய்தியை ஊடகத்தில் கசிய விடுவதன் மூலமாக கூட்டணி கட்சியினுடைய மனநிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளை எந்தெந்த தேதியில் தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு நாங்கள் அழைக்கப் போகின்றோம் என்ற செய்தியும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து பிப்ரவரி 27ஆம் தேதிக்குள்ளே அத்தனை கட்சிகளுமே திமுக தொகுதி உடன்பாட்டுக்காக அழைத்து விடுகிறது. அதற்குள்ளாக கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தொகுதியை குறைத்து கொள்ள போகிறோம் அப்படின்ற முடிவெடுத்துக்கிட்டு திமுகவை அணுக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி தொலைக்காட்சியில் பிரதான செய்தியாக்கி விட்டார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் 170 தொகுதியிலிருந்து 164 தொகுதிக்குள்ளாக போட்டியிட போகிறது அப்படின்ற செய்தியை உலாவ விட்டிருக்கின்றார்கள். இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் நிற்போம், குறைத்து கொள்ள மாட்டோம். சென்ற முறை பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் தொகுதிகளை சமரசம் செய்து கொண்டோம். ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்க, திமுக ஆளுங்கட்சி வரிசையில் இருக்குது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் காட்டி நாங்கள் பார்த்திங்கன்னா தொகுதியை குறைத்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இரட்டை இலக்கத்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்குறாங்க. அவங்க கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே பார்த்திங்கன்னா ஏழைகளுடன் நிற்பாங்க,
ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்கிறேன் நான். மக்கள் பிரச்சனை பேசாமல் திமுகவை தூக்கி பிடிச்சாங்க. இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கா 6 தொகுதியா, நோ சான்ஸ், 5 தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இரட்டை இலக்கம் தான் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. தொகுதியை குறைத்து கொண்டால் வா, இல்லைனா போ அப்படின்னு திமுக சொல்லிவிட்டது. தேர்தல் நெருக்கமாக இருப்பதனால கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரிந்து செல்ல வாய்ப்பே இல்லை. நீ பாஜக மற்றும் அதிமுகவை காரணம் காட்டி எனக்கு தொகுதியை குறைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியானது தெளிவாக நேற்று பேட்டி அளித்திருக்கிறது. அதனால் திமுக கூட்டணிக்குள்ள அடுத்தடுத்த கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் வெளியேறுவர்களா என்று தெரியாது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஐயா சாமி, எங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும், நாங்கள் தனி சின்னத்தில் நிற்க போகிறோம், எங்களுக்கு குறைந்தது 10 தொகுதி கொடு அப்படின்னு கேட்டாங்க. போன முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னீங்க. போன முறை எத்தனை தொகுதி கொடுத்தோமோ அதோட கம்மியாக தான் கொடுப்போம், 3 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணிக்குள்ளே வந்த கட்சி நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தொகுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உறுதி எழுதியிருக்கீங்களோ, கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக உங்களுக்கு எல்லா விதமான சுக துக்கத்தையும் கொடுத்துட்டு முட்டு கொடுத்துருக்குமையா, நாங்கள் மனவாடியா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தொகுதியா, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பார், புது கட்சி பழைய கட்சிலாம் பேசாத, தொகுதியை குறைச்சிக்கிட்டு தந்தா உள்ளவா, இல்லைனா வெளியே போ அப்படின்னு மதிமுகவுக்கு அதிரடி காட்டிட்டாங்க. மதிமுகவுக்கே இந்த அதிரடி என்றால் நமக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு விசிக நினைக்கிறது. விசிக பொறுத்த வரைக்கும் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அந்த அங்கீகாரம் தொடர வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக 8% வாக்குகள் வாங்கணும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 தொகுதி கொடுங்க, அப்போ தான் 8 தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்க, விசிக பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் செய்யுது. அதே தான் திமுகவும் செய்யுது. இந்த தருணத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் விதமாக நீங்களும் தொகுதியை அதிகமாக கேட்கலாமா, நம்ம எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, விசிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலையே, அதிக தொகுதி தானே கேட்குறோம், அதனால் எங்கள் நியாயமான கோரிக்கையை திமுக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதி, 2 மேலவை எம்பி சீட். திமுக பொறுத்த வரைக்கும் 1 மேலவை எம்பி, 25 தொகுதி. ஏற்கனவே இருந்ததையாவது தரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 39 தான், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி தொகுதி உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமா, உனக்கு தான் ஒரு சீட்டு கொடுத்துட்டேனே, நீ தான் டெல்லிக்கு போயிட்டியே, வேறு யார் கட்சியில் இருக்குது அப்படின்னு கேட்டு தொலைக்கிறாங்க. தேமுதிக பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேர்காணலாம் நடத்திட்டோம், எங்கள் ஆளுங்க திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு எப்பா வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே பேசின 6 தொகுதியை விட கூடுதலாக 2 தொகுதி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக கேட்குது. உடனே திமுக பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் போட்ட மாதிரி 6 தொகுதி 5 தொகுதியை வாங்கிட்டு போங்க, மேற்கொண்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியை குறைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டாராம். நேற்று நம்முடைய பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தளத்தில் போட்டு உடைச்சிட்டாரு. சரி, திமுக சொல்கிற மாதிரி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வைக்கிறேன், நீங்களே பாருங்களேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் சொல்லுது. நேற்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். எடப்பாடி பழனிசாமியினுடைய எக்ஸ் தளத்தை பின்பற்றக்கூடியவர்கள் 6,66,000 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஸோ இந்த தேர்தல் அறிவிப்புகளை ஏன் எக்ஸ் தளத்தில் போடல? ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடப்பாதை வியாபாரிகள் அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்க போகிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி திமுக அறிவிக்காத பல அறிவிப்புகளை முந்தி கொண்டு அறிவிக்குது. ஆனால் இது மக்களிடையே போய் சேர்ந்துதா? மக்கள் பொது இடங்களில் இதை பற்றி விவாதம் பண்ணுறாங்களா? அறிவிப்பதோடு சரி, மக்கள்கிட்ட யார் கொண்டு போய் சேர்ப்பது? ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் சசிகலா கட்சி தொடங்கியிருக்கின்றார்கள். பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய இரட்டை நிலைப்பாடு அதிமுக என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? இதை தானே பேசுவாங்க. அப்போது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கூட தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை போடாத எடப்பாடி பழனிசாமி தான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காத எடப்பாடி பழனிசாமி எப்படி வெற்றி பெறுவார்? பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு எவ்வளோ தொகுதி கொடுப்பாங்க, யார் யாருக்கு தொகுதி கொடுப்பாங்க, 2வது எந்தெந்த தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு குழப்பத்திலே இருக்கிறாங்க.
எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிக தொகுதியை வாங்கவே முடியாது அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது சமாதானப்படுத்தி அதிக தொகுதியை வாங்கணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால் பாஜக இருக்கிறவங்க எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் கொடுக்க போகிறவன் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க மாட்டான். அதிமுக காரணம் அதை பற்றி பெருசாக பேச மாட்டான். திமுக குடும்ப கட்சி என்று சொல்லுவான், திமுக கூட்டணியில் குழப்பம் என்று சொல்லுவான். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஆடா பாரியா ஒட்டுமொத்த மின்சார ரயிலையும் ரத்து பண்ணிட்டாங்க ஐயா, 6 நாட்களில் 89 ரயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரயில்வே ட்ராக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவதும் பராமரிப்பு பணிகளுக்காக ரயில்களை நிறுத்தி இருப்பதும் அதே மாதிரி மாற்று வழித்தடத்தில் ரயில்களை மாற்றி விட்டிருப்பதும் பொதுமக்களுக்கு சிரமம்தான். ஆனால் இந்த ரயில் அரசியலை வச்சு எடப்பாடி பழனிசாமி தருகின்ற 10,000 ரூபாய் விஷயத்தை டிவிகள் மங்கடித்து விட்டன. ஆனால் அதிமுகவுடைய எழுச்சியும் அதிமுக போராட்ட குணமும் எங்கே போச்சுன்னே தெரியல. மக்கள் பிரச்சனைக்காக கிளந்தெழக்கூடிய அதிமுகவினர் யார் இருக்காங்க? இல்லை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஆட்கள் எங்கே இருக்காங்க? யார் கொண்டு போய் சேர்த்தாங்க? எந்த மக்கள் விவாதம் நடத்துகிறான்? எந்த டிவி விவாதம் நடத்துது? அதனால் எடப்பாடியினுடைய அறிவிப்புகள் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. அதனால் அதிமுக வெற்றி பெறும் என்று நினைப்பது முடியாத காரியம், வெற்றி பெறாது, தவறான எண்ணம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அடித்து சொல்கிறார். ஏன்னா பாஜக கூட தெருமுனை கூட்டங்கள் நடத்துது. அதிமுக காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வியை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கின்றார். திமுக காரன் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரமாக பண்ணி தள்ளுறான், பத்திரிகையில் விளம்பரமாக கொடுத்து தொலைக்கிறான், பணங்களை வச்சிருந்து அள்ளி இறைக்கிறான். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அம்மா உங்கள் பொருளாதார நிலை இப்படி இருக்குது, நாங்கள் 10,000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 10,000 ரூபாய் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா கூட அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு விலை வரும். அதனால் திமுக தேர்தல் வேலை செய்கிற மாதிரி அதிமுக தேர்தல் வேலை செய்யலை, வெற்றி பெறுகின்ற எண்ணம் இல்லை என்று நினைக்கின்றேன். அதனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை கூட தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதியாமல் மக்களுக்கு போய் சேரட்டும் என்பதற்காக ஒரு விளம்பரத்துக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் போடாமல் அப்படியே விட்டுட்டு கிடக்கிறாரு. அதனால் அதிமுக வெற்றி பெற்று விடுமா? எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் முடங்கி போயிருப்பதை திமுக பார்த்த பிறகு தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தொகுதிகளை குறைத்து கொண்டால் மட்டும்தான் கூட்டணிக்குள்ள இடம், இல்லை என்றால் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்கப்பா. இந்த ரயில் அரசியலை பற்றி கொஞ்சம் அலசுவோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியானது ரயில் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ரயிலை நிறுத்தி போட்டாங்க, மாற்று பாதையில் போக விட்டுட்டாங்கோ, மக்கள் அலைமோதுகின்றார்கள், ஐயோயோ சிரமம் அப்படின்னு கதறுவான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ரயிலை எடுத்து நடத்துகிறான். அவனுடைய ரயில் பார்த்தீங்கன்னா நிறைய முன்பதிவு ஆகி போச்சு, திடீர்னு பராமரிப்பு பண்ணின்னு சொல்லிட்டாங்க. முன்பதிவு பண்ணவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சைமுத்தா இந்த புதிய தலைமை தொலைக்காட்சிக்காரனா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னய்யா நீ எங்கெங்கேயோ கூட்டு போகிறேன்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்று பாதையில் போக சொல்கிறாங்க. அதுலேயும் மீட்டர் கேஜி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெயின் போகாது, எல்லாவற்றையும் வந்து பராமரிப்பு பணிகள் இறங்கிட்டாங்க, அதனால் எங்கள் டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு புதிய தலைமை தொலைக்காட்சிக்காரனுடைய ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணுகின்ற அளவுக்கு போயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரெயினை ரத்து பண்ணுறதா, பல கோடி நஷ்டமாகுமே அப்படின்னு நினச்சுவேன். ஐயோயோ பாதிப்படைகிறாங்கோ, மின்சார ரயில் ரத்து பண்ணிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டான். என்னவோ இந்த ரயில் இல்லை என்றால் பேருந்தே இல்லை என்பது போல். அதே மாதிரி தான் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராமரிப்பு பணி செய்கிறாங்க, அதனால் ரயில் ரத்து பண்ணியிருக்காங்க, இது வாடிக்கை தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் உடனடியாக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் முதலமைச்சரிலிருந்து எல்லாமே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயணிகள் பாதிப்படைகின்றார்கள் என்றால் உடனடியாக பேருந்து சேவையை அதிகரித்திருக்கணும். ஆனால் 5 நாள் அவதி உற்ற பிறகு இன்றைக்கி தான் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஐயா சாமி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதனால அதிக பேருந்துகளை நம்மளால் விட முடியல, இருந்தாலும் பயணிகளை அவதி உறாத அளவுக்கு பேருந்து சேவைகளை நாங்கள் அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரயில்வே வாரியமானது மாற்று பாதையில் ட்ரெயினை விட்டதும் இல்லாமல் பல இடங்களில் அதிக ட்ரெயினையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்திருக்காங்க. அதனால் வெவ்வேறு மார்க்கங்களில் ட்ரெயினானது அதிகமாக விடப்பட்டிருக்குது. அதனால் அங்கிருந்து இலவச பேருந்துலையோ இல்லை மாநகர பேருந்துலையோ போயிட்டு அவங்க ட்ரெயினில் ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போகலாம். ஆனால் ஒரே இடத்துலேருந்து தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் பராமரிப்பு பணிகளை நிறுத்திவிட்டு எப்படி ட்ரெயினை நம்ம இயக்குவது? அதனால் ஒரு தொலைக்காட்சிக்காரனுடைய ட்ரெயின் பாதிப்படையுது என்பதனால ஒட்டுமொத்த ட்ரெயினும் ரத்து பண்ண மாதிரி ஒரு புதிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்.
அது திமுக கட்சிக்குள்ளேயும் சரி, திமுக கூட்டணிக்குள்ளேயும் சரி ஏற்படுகின்ற அந்த குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கடிக்கப்படுகிறது. இன்றைக்கி தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்குது. மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றவில்லை. எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வேலைவாய்ப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதி ரிசல்ட் வெளிவந்தும் பணி நியமனம் கிடைக்காம போராடுகின்றார்கள். கூட்டுறவு பணியாளர்கள் இப்படி பல்வேறுபட்ட தரப்பினரும் வந்து போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது, பல்வேறு மட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது, அப்பா ரயில் ஒழுங்காக உள்ளடப்பா, பராமரிப்பு பணி என்று சொல்லிட்டு 89 ரயில் ரத்து பண்ணிட்டாங்கப்பா சாமி, குவிந்து கிடக்கின்றார்கள் பயணிகள், ஒரே குழப்பம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு கம்பு சுற்றிட்டு இருக்கான் இந்த புதிய தலைமுறை. மொத்தத்தில் சுயநலத்துடன் செயல்படுகின்ற தொலைக்காட்சிகளும் தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஆளுங்கட்சியும் இருக்கிற வரைக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனை பேசியிருக்குதான்னு கேட்டிங்கன்னா பேசவே இல்லை. தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலவச அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம், அதை கூட மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காத அதிமுக எப்படா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? இதை நான் பேசல, ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு பேசியிருக்கிறார். அதனால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருப்பதாகவே தெரியல. தமிழகத்தில் தேடி பார்க்க வேண்டும் என்ற நிலைக்கு போயாச்சு அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை தான் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்களே.